மக்களே, நம்மளோட முதலமைச்சர் வந்து கரூர் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே எதிர்க்கட்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து கரூருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது, சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கும்போது, அவர் வந்து கரூருக்கு போகக்கூடாது, அங்கே போனால் அவங்க வந்து ஆதாரத்தை வந்து அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஏன் போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவர் அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, அதை தான் பேசணும், இதை தான் பேசணும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து சொல்ல முடியாது. கருத்து சுதந்திரத்தில் நம்ம தலையிடுற மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து வழக்கு எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா, அவர் பேசவே கூடாது, பேச விடக்கூடாது, உச்சநீதிமன்றம் மூலமாக வந்து அவர் வாயை அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காங்க. கருத்து சுதந்திரன்றது என்ன அப்படின்னா, எல்லாருமே பேசணும், எல்லாமே பேசணும் அப்படிங்கிறதா. எந்த அளவுகோல் அப்படிங்கிறது நம்ம நிர்ணயிக்கிறது தான். நம்ம வந்து கட்டுக்கோப்பாக வந்து பேசணும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த திமுககாரவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு நம்ம இப்போ சொன்னோம் அப்படின்னா தடை கொடுத்துருவாங்க அப்படின்னு போனாங்க. அங்கே வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை எடுத்துக்கிட்டு இங்கே வராதிங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. சரிங்களா?